ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இந்த பொருட்களை சேர்த்து இந்த மஞ்சள் மூட்டையை தயார் செய்து வீட்டில் இந்த இடத்துல வைங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன மூட்டைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த மஞ்சள் மூட்டையை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025 வருஷத்தில் மொத்தமாக இந்த வருடம் 2 வைகுண்ட ஏகாதசி வருது. அதில் முதல் ஏகாதசி ஜனவரி 10 வெள்ளிக்கிழமையும், அடுத்த ஏகாதசி இந்த வருஷத்தோட இறுதி மாதமாக வரக்கூடிய டிசம்பர் மாதமும் வருது. ஒரு வருடத்தில் பொதுவாக 24லேருந்து 25 ஏகாதசி விரதங்கள் வரும். அதில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி இருக்குல்ல, அதுதான் வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம்தான் எல்லா விதமான பெருமாள் கோவில்கள்லையும் சொர்க்கவாசல் பரமபத வாசல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்து பெருமாளோட அனுகிரகத்தை பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் விரதம் வழிபாடு செஞ்சால் மேலுலகத்தில் சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, வாழக்கூடிய இந்த நாட்கள்லையும் நம்ம வாழும்போதே சொர்க்கத்தை காணக்கூடிய ஒரு விரதமும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் தான். விரதங்கள்லேயே ஏற்றத்தை தரக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி விரதம். புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய விரதமும் இந்த ஏகாதசி விரதம் தான். வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதான். வருஷத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை நீங்கள் முறையாக விரதம் வழிபாடு செய்ய தவறுனா கூட வருடத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்குல்ல, இதை நீங்கள் முறையாக வழிபட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சகல விதமான நன்மைகள் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த ஒரு ஏகாதசி விரதம் யாருக்கு உகந்தது? பெருமாளுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு. பெருமாள் யாரு? கடவுள்கள்லேயே பணக்கார கடவுள். நம்மளோட பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவரும் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் தானாக வந்துடுவாங்க. மகாலட்சுமி தாயார் ஒருத்தங்க வீட்டில் வந்துட்டாலே அந்த வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகி எந்த பொருளுக்கும் எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் செல்வ செழிப்போட சிறப்பாக வாழ முடியும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி பல தெய்வங்களோட அனுகிரகங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி. சொல்லப்போனால் ஜனவரி 9 மதியம் 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதசி திதி ஜனவரி 10 காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ ஜனவரி 9 இரவு நீங்கள் கோவிலில் கண்விழிக்க ஆரம்பித்து ஜனவரி 10 விடியற் காலை நீங்கள் சொர்க்கவாசல் பரமபத வாசலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஜனவரி 10 காலையில் பெருமாளுக்கு பூஜை செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய பூஜையில் கட்டாயம் இடம்பெற வேண்டிய பொருட்கள் துளசி தண்ணீர். ஏன்னா இந்த துளசி தண்ணீர் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறீங்களோ இல்லையோ, பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி இலைகளால் மாலை செஞ்சு அதை சமர்ப்பித்து துளசி தீர்த்தத்தை உங்கள் கையால் தயார் செஞ்சு அதை சமர்ப்பிக்கணும். முடிஞ்சால் நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். காலை 10 மணிக்கு மேலே ஏகாதசி திதி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிச்சிடும். துவாதசி அப்படின்னா அதோட நீங்கள் விரதத்தை முடிக்கணும். மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே எல்லா விதமான காய்கறிகளையும் சமைச்சு பாரணை செஞ்சிடலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மூட்டை இருக்குல்ல, இந்த மஞ்சள் நிற மூட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கையாலேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தயார் செய்ய போகிறீங்க. தயார் செஞ்சு இந்த மூட்டையை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நாம் ஏன் மஞ்சள் நிற மூட்டையை பயன்படுத்துகிறோம், மஞ்சள் நிற துணியை பயன்படுத்துகிறோன்னா, பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு உகந்த நிறம் மஞ்சள், திருமாலுக்கு உகந்த நிறம் எதுன்னு நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் தான் வரும். அப்பேற்பட்ட மஞ்சள் நிறத்தில் ஒரே ஒரு துணி, ரொம்ப பெருசாக வேணாம், உங்கள் உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும், அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க வெள்ளை நிற துணியை மஞ்சள் கலந்த தண்ணியில் ஊற வச்சு அதை நீங்கள் காய வைத்ததுக்கு அப்புறமா மஞ்சள் துணியாக பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமான ஒரு 5 பொருட்கள் சேர்க்க போகிறீங்க. இந்த 5 பொருட்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதில் ஒரு சில பொருட்கள் இல்லைனாலும் பரவாயில்லை, குறைந்தது 3 பொருட்களையாவது நீங்கள் சேர்த்துருங்க. முதல் பொருள், முக்கியமான பொருள், இந்த ஒரு பொருள் இல்லைன்னா பெருமாளோட வழிபாடு இல்லைங்கிறதே சொல்லலாம். அதுதான் பச்சை கற்பூரம். பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம் இருக்குல்ல, அதில் பச்சை கற்பூரம் போட்டிருப்பாங்க. கோவிலில் தரக்கூடிய கேசரி, சர்க்கரை பொங்கல்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நைவேத்தியங்கள்லையும் இந்த பச்சை கற்பூர வாசனை வீசும். ஏன் தெரியுமா? பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் இருப்பாராம். அதனால தான் அனுமர் கோவில்லையும் பெருமாள் கோவில்கள்லையும்
எல்லா பொருட்கள்லையுமே பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துண்டு, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு துண்டு எடுத்துக்கிட்டோட போதும், ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு சந்தன வில்லை. பச்சை கற்பூர வாசனை மாதிரியே சந்தனம், இந்த வில்லை சந்தனம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சந்தனம் ஒரே ஒரு வில்லை இருந்தால் கூட போதும், அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக ஜாதிக்காய். ஜாதிக்காயை பற்றி இன்னைக்கு காலையில் கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்னைக்கு கண்விழிக்க வேண்டிய பொருட்கள்னு. ஜாதிக்காய் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, ஜாதிக்காய் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப சுருங்கி போய் எந்த விதமான பொலிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசத்தை, ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருள் தான் இந்த ஜாதிக்காய். அப்பேற்பட்ட ஜாதிக்காயை ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு சில்லறை நாணயம். அவ்வளோதான் கணக்கில். உங்கள்கிட்ட என்ன சில்லறை நாணயம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். கடைசியாக பச்சை கற்பூரம் எப்படி பெருமாளோட அடையாளமோ அதே மாதிரி இந்த ஒரு பொருள் இல்லைனா பெருமாள் கிடையாது. அதுதான் துளசி இலை. எவ்வளவு எண்ணிக்கை வேணால் எடுத்துக்கோங்க. 3, 5, 7, 9ன்னு சொல்லி ஒற்றைப்படைகளில் எவ்வளவு துளசி இலை வேணால் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 10 மணியோட ஏகாதசி தேதி முடிஞ்சிடுது. அப்போ எத்தனை மணிக்கு இந்த மூட்டையை தயார் செய்யலாம்? எல்லாராலையும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால 10 மணிக்கு வீட்டில் இருக்க முடியாது. முடிஞ்சால் காலை ஒரு 7-8 மணிக்குள் செஞ்சுருங்க. இல்லைனாலும் அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி விரதம்ங்கிறதால வெள்ளிக்கிழமை ஜனவரி 10ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு செஞ்சு வச்சுடுங்க. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை ஏகாதசி தேதி முடிஞ்சு செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க முதல் நாள் ஜனவரி 9ஆம் தேதி மதியம் 12 மணிக்கெல்லாமே கூட உங்களுக்கு ஏகாதசி ஆரம்பிச்சிடுது. முடிஞ்சால் வியாழக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி மாலையும் செஞ்சு வைக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அப்போ ஜனவரி 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே, அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதி காலை நேரம், முடியாதவங்க ஜனவரி 10ஆம் தேதி மாலை நேரம், இந்த 3 நேரங்கள் ஒரு இடத்தை பயன்படுத்தி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மூட்டையை இந்த மஞ்சள் துணியில் வச்சு மூட்டையை தயார் செய்யணும். தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மூட்டையை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு அதுக்கு தூப தீபம் காமிக்கணும். கடைசியாக இந்த மூட்டையை எங்கே வைக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டின்னு சொல்லக்கூடிய பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல யாரு கண்ணிலையும் படாத அளவுக்கு இந்த மூட்டையை கொண்டு போய் வைக்கணும். என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும், அந்த மூட்டையை எப்படி தயார் செய்யணும், எந்த நேரத்தில் தயார் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தயார் செஞ்சு தூப தீபம் காமிச்சிட்டு கடைசியாக அந்த மூட்டையை யாரு கண்ணும் படாதவாறு உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டில் வச்சுருங்க. ஒரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இந்த மூட்டைக்கு நீங்கள் தூப தீபம் காமிக்கணும். ஏகாதசி தினங்கள் அன்னைக்கும் தூப தீபம் காமிக்கலாம். சுத்தபத்தம் இல்லாமல் இந்த மூட்டையை தொடர்றதை தவிர்த்துடுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை. இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்னைக்கு இதை தயார் செஞ்சு வைக்கிறீங்கன்னா சரியாக 6 மாதம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி மறுபடியும் அதே இடத்துல வச்சுடுங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த வருஷத்தோட இறுதியில் டிசம்பர் மாதம் ஒரு வைகுண்ட ஏகாதசி வருதுல்ல, அதுக்கப்புறமா அடுத்த மூட்டையை தயார் செஞ்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போகிற ஒரு அற்புதமான ஒரு மூட்டை, இது ஒரு திருமால் மூட்டை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த மஞ்சள் மூட்டையை தயார் செஞ்சு வீட்டில் வச்சுடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.